நான் உங்கள் செஃப் முகேஷ் அழகிரி. நம்ம ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் இது. ஸோ கிரேப் லெமன் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர் திராட்சை, எலுமிச்சை, புதினா, சர்க்கரை, ஐஸ் கட்டி, இஞ்சி, சோடா. ஸோ இந்த சம்மரில் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வெயிலில் அலைஞ்சிட்டு திரும்பி வரும்போது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ட்ரிங்க் குடித்தோம்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்க லெமன், ஜிஞ்சர், மின்ட் இந்த மாதிரி திங்ஸை வச்சு ஜூஸ் பண்ணி பார்த்து சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியாக கிரேப்ஸ், லெமன், ஜிஞ்சர் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கொத்து, நல்லா பெரிய கொத்து பன்னீர் திராட்சை எடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸோ இந்த பன்னீர் திராட்சையை முதல்ல நல்லா பீல் பண்ணிக்குவோம். திராட்சையை வச்சு நல்லா ஜூஸ் பண்ணி சாப்பிட்ருப்போம். ஸோ இதில் சோடா ஊற்றி சாப்பிடும்போது பாடி பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். ஸோ சோடா லைக் பண்ணாதவங்க ஜிஞ்சர், லெமன், கிரேப்ஸ் இதை வச்சு ஜூஸ் மட்டும் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணி வரும்போது மண்ணாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 புதினா இலைகள் அப்படியே பீல் பண்ணி இந்த மாதிரி ஸ்டெம் இல்லாமல் புதினா மட்டும் இப்படி போடுங்க. புதினா வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட், பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவும். பாருங்க, இந்த அளவுக்கு போதும் புதினா. இப்போ அடுத்து நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேண்டமிக்கில் வந்து நீங்கள் அடிக்கடி ஜிஞ்சர் வந்து எல்லா உணவுலையுமே சேர்த்துக்கிறது, முடிந்த அளவுக்கு எந்தெந்த உணவுலலாம் நீங்கள் ஜிஞ்சர் சேர்த்துக்க முடியுமோ அந்தந்த ஃபுட்லலாம் ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் ஜிஞ்சருக்கு. ஸோ நம்ம பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணும். நல்லா பீல் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு லெமன் சின்ன சைஸாக இருக்கனால நான் 2 லெமன் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் லெமன் கிடச்சிச்சின்னா நீங்கள் பெரிய சைஸ் லெமனே 1 போதும், 2 தேவையில்லை. கிரேப் லெமன் சோடாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா கல்கண்டு வாங்கி நல்லா ஒயிட் சுகர் மாதிரியே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்டு. ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் கல்கண்டு யூஸ் பண்ணலாம். ஏன் இதில் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகிரும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக கல்கண்டை பவுடர் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு திங்ஸ் இது. நல்லா கட்டி கல்கண்டு கடையில், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் ஈஸியாக. ஸோ அதை வாங்கி நல்லா இந்த மாதிரி உரல் இருந்தாலும் இடிச்சிக்கலாம், இல்லை சின்ன மிக்சி ஜாரில் நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பீல் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கிரேப்ஸு, ஜிஞ்சரு, மின்ட் லீவ்ஸ் இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா ஜூஸ் மாதிரியே பிளெண்ட் பண்ணிக்குவோம். இதில் நம்ம சோடா ஆட் பண்ண போகிறதுனால நீங்கள் வந்து நல்லா திக்காகவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜூஸ் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து சுகர் போடுறோம். ஸோ இதே நீங்கள் கல்கண்டு பவுடர் போட்டாலும் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுங்க. இதை விட கல்கண்டில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம 2 சின்ன லெமன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்றோம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை மறுபடியும் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்க சாரும் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த சுகர், லெமன் இந்த கிரேப்ஸோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபைனாக
ஓகே, இப்போ இந்த கிரேப்ஸோட சுகரு லெமன் இது ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம சோடா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ நல்லா பர்ஃபெக்டான கிரேப் ஜூஸ் மாதிரி இருக்கும். 3/4 நீங்கள் வந்து ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சில்லுன்னு உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிங்க. நான் சும்மா ஒரு 5-6 ஸ்கூப்ஸ் ஆட் பண்ணுறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா சில்லுன்னு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு லைக் பண்ணுவாங்க ஐஸை. அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுங்க. நீங்கள் இப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சோடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபீலுக்காக தான் நம்ம வந்து குடிக்கிறோம். அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்ம சில்லுன்னு குடிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இதனால ஒரு பெரிய ஹெல்த் பெனிஃபிட்னு எதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான கிரேப் லெமன் சோடா ரெடி. மின்ட் லீவ்ஸ் இதை கொஞ்சம் மேலே இப்படி இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பன்னீர் திராட்சை, லெமன், ஜிஞ்சர், மின்ட் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு கிரேப் லெமன் சோடா பார்த்தோம். சம்மருக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து நல்லா வெயிலில் வெளியே போயிட்டு வந்தோன்னா ஆஃப்டர்நூன் டைமில் குடிங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.